श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते वाच्यघाराय महादेशिकाय नमः। श्रीमते वकुलभूषणमहा गुरवे नमः। श्रीतरंगमहनंदिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल्मंगा नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। சீரண்டுதோ புலிதிருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன வடமொழியுள் ஓரொன்று தானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தயாசதகத்திலே நேற்றைய பர்யந்தம் 44 ஸ்லோகங்கள் பிராப்தமாச்சு. இன்றைய தினம் 45வது ஸ்லோகம். 44வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சாதித்த விஷயமானது இந்த எம்பெருமானை தவிர லோகத்திலுள்ள மற்ற வஸ்துக்களுடைய அனுபவங்கள் எல்லாம் ஒரு கோஷ்பதத்துவம் போல இருக்கு, ஒரு மாட்டினுடைய குளம்படி போல இருக்கு. ஆனால் அத்தகைய இந்த எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா, ஒரு அஞ்சனமலையாக மலையே நிதியாக எம்பெருமானே நிதியாக எழுந்துள்ளிருக்கிறான். அவனை மற்ற ஆழ்வார்களும் பாக்கியசாலிகளும் தங்களுடைய பாசுரங்களாலே அனுபவிக்கின்றனர் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்ச்சார். இதிலே திவ்யாத்ம ஸ்வரூபானுபவம் சொல்லப்பட்டது கீழ்ப்பாசுரத்திலே. சத்தியம், ஞானம், ஆனந்தம், அமலத்துவம், விபுத்துவம் எல்லாம் சொல்றார். அவனே ஒரு தயாநிதியாக இருக்கான்னு சொல்லி பெரிய மை நிதியாகவும் இந்த திருவேங்கடமுடையான் இருக்கான்னு சொல்லி நமக்கெல்லாம் சொன்னார். அடுத்ததாவது 45வது ஸ்லோகம் இன்றைய மங்களாசாசன பாசுரம். சாரம் லத்வா கமபி மகதகா சீனிவாசாம்புராசே காலே காலே கனகரசவதி காளிகேவாம் புகம்பே व्यक्तोन्मेक्षा मृगपधिगिरौ विश्वमाभ्याययन्ति शीलोपज्ञं क्षरति भवति शीतलं सद्गुणौकम् அப்படின்னு சாச்சார். இந்த விஷயத்தினுடைய சாராம்சம் அர்த்தம் என்னன்னு கேட்டால், இந்த ஸ்ரீனிவாசன் என்றதான ஒரு பெருங்கடல் இருக்கு. கடல்லே ஏகப்பட்ட நிதிகள் பொதிஞ்சிருக்கு. அந்த க்ஷீர பெரிய மகத்தான சாகரத்தினுடைய குணம் எப்படி இருக்குன்னா சீதளமாக இருக்கு. நிறையா சமிருத்தியான தீர்த்தம் இருக்கு. விலட்சணமான ஒரு சாகரம். அந்த சாகரத்திலிருந்து தீர்த்தத்தை கிரகணம் செய்து தத்தற்காலே அந்தந்த காலங்களிலே கனரசத்தோடே கூடியமான அந்த மேகமலையை போலே இந்த சிம்மாசலத்திலே ஆர்ப்பவித்து சர்வருக்கும் இந்த குளிர்ச்சியான இந்த ஜகத்தில் உள்ள மக்களுக்கு அவர்கள் அடைவிக்கும்படியான ஒரு சௌசீல்யம் முதலியதான குளிர்ந்த வாத்சல்ய குணங்களை வருஷிக்கின்றார் அப்படின்னு சொல்றார். குணங்களாகிய மழையினர், வெறும் குணமில்லை, நல்ல குணமாகிய மழை. ஒரு குணமாகிய மழை ராவணனுக்கு அடித்த மாதிரி இல்லை, விபீஷண ஆழ்வானுக்கு அடிச்சது பாருங்க, அதுதான் குணமழை. எதிவா ராவண ஸ்வயம்னு சொன்னாலும் அவன் வரலே, அதனாலே அவனுக்கு உண்டான அம்பாலே ஒரு குணத்தை காட்டினர். இவனுக்கு விபீஷண பட்டாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தார் எம்பெருமான். அதே போல இந்த சமுத்திரத்தினுடைய அந்த சாகரத்திலே பெரிய தடாகத்திலே அந்த நீர் இருக்கு. இப்பேற்பட்ட நீர் இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லைகான்ற ரீதியிலே
எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற ரீதியிலே அவனுடைய திருக்குணங்கள் நல்ல குணங்கள் எல்லாம் ஒரு மழையா பொழிந்து வர்ஷிக்கிறதுன்னு சொல்ற சுவாமி தேசிகன். ஒருத்தருக்கு மட்டும் ஒரு மழை, ஒரு தெருவிட ஒரு வீட்டுக்கும் மட்டும் மழை, எல்லா இல்லங்களுக்கும் மழை பொழிகிறான், எல்லா தெருக்களுக்கும் மழை பொழியான், எல்லா நகரத்துக்கும் மழை பொழியான், எல்லா தேசத்துக்கும் மழை பொழிகிறான், எல்லா லோகங்களுக்கும் அவனுடைய கருணையானது மழையாக பொழிகிறது. இந்த சீனிவாசன் என்ற பெரிய சாகரத்திலேருந்து தயை என்ற குணமானது பொங்கி வந்து எல்லோருக்கும் பெய்யும் மழையாக இருக்குன்னா ஒரு மேகம் வந்து எப்படி வருஷிக்குமோ அதை போலேன்னு சொல்றா. தயையே ஒரு மேகம்னு சொல்றா. ஏன்னா இந்த மேகத்துக்கு வந்து ஆண்டாள் நாச்சியார் சொன்னா, மாமுகில்காள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் பாம்பனையான் வார்த்தையன்னே அப்படின்னு நமக்கு நாச்சியா திருமொழியை காட்டி கொடுக்கிறா இந்த ஆண்டாள் நாச்சியார். இப்படி இந்த ஒருத்தியான தயையே மேகமாகிறாள்னு சொல்றா. எப்படி மேகங்கள் தன்னிடத்திலே சமுத்திர ஜலத்தை உள்வாங்கி கொண்டு சர்வோபிய ஜீவியமான தண்ணீராக உமிழுமா போலே எம்பெருமானுடைய கருணையானது சர்வருக்குமாக ஒரு மழையா பொழியுது. சீனிவாசனாகிய அந்த பெருங்கடல்லேருந்து சமுத்ரோபந்து அப்படின்னு சொல்றது இல்லையா, அதே போல நமக்கெல்லாம் இந்த குணங்களை வந்து எம்பெருமான் கொடுக்கிறார். ஆச்சாரியாதிகள் ஆழ்வாரதிகள்லாம் லோகத்தில் உள்ள அனைத்து விஷயத்தையும் உள்வாங்கிண்டு அசார விஷயத்தை உள்வாங்கிண்டு நமக்கெல்லாம் சாரமான எது சாரதமமோ அதை மட்டும் நமக்கு கொடுத்து அனுகிரகம் பண்றார். அதுதான் சுவாமி தேசிகன் அதிகாசகத்தை சாதிக்கும் போது, சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று இமையா இமயவரேத்திய எட்டிரண்டெண்ணிய நம் சமயாசிரியர் சதிர்க்கம் தனிநிலை தந்தனரே அப்படின்ட்டு காட்டுறார் சுவாமி தேசிகன். ஏகப்பட்ட வஸ்துக்களை சாக்கியங்கற்றோம் சமணங்கற்றோம்னு கட்டுற திருமணி செப்பிரான். இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறா சிவன் பிறந்தான் என்னும் சொல் காட்டி, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் அப்படின்னு நான்முகன் திருவந்தாதியிலே காட்டினர். இவனே லோகத்துக்கெல்லாம் ஆதின்னு சொல்லி திருச்சந்த விருத்தத்திலே ஆதி ஆதி ஆதினி ஒரு அண்டமாதி ஆதலால் சோதியான சோதினி அதுண்மையில் விளங்கினாய், வேதமாகி வெள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயமென்ன மாயனேன்ட்டு திருச்சந்தவிருத்தத்திலே இந்த எது சாரமோ அந்த சாரத்தை காட்டுறார். அதற்கெல்லாம் தயைதான் காரணம். சாரம்னு சொன்னால் தீர்த்தம்னு ஒரு அர்த்தம் உண்டு, நீர்னு சொல்கிறோம் தமிழில். இது வந்து பர்யாய பரமாக அமைஞ்சிருக்கு. நிகாமே நிகாமே வர்ஷிப்பது போல சாத்மிக சாத்மிகன்னு சொன்னால், அதாவது இது சொன்னால் இல்லையா, திங்கள் மும்மாறி பெய்துன்னு ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் பண்ணாலே அந்த ரீதியிலே வெளுத்த மேகம் போலன்றி என்னவுமாம்னு வியாக்கியானம். ஒரு வெளுத்த மேகம் எப்படி கருத்த மேகம் மழை பொழிஞ்சு வெளுக்குமோ அதை போல அனுகிரகம் பண்ணாரிவார். ஒருத்தர் மட்டும் காணும்படி அன்று பலரும் காணும்படியான சிம்ஹாச்சலத்திலே வந்து தோன்றி ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து இந்த லோகத்தை எல்லாம் தன்னுடைய கருணையாகிய தயையாலே மழையாலே மகிழ்விப்பதற்கு சௌசீல்யம் முதலான குணங்களை பொழிகிறாள் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே காட்டுறார். ரொம்ப அத்யத்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம்னு பெரிய வியாக்கியானம் பண்ணுறா. இது தேசிகன் பரமாக நிர்வகிக்கணும். அவளுடைய விஷுவம் கவிதார்க்கி சிம்மமாகிய ஒரு மலையிலே தோன்றி லோகத்தை கனரசமாய் வர்ஷித்து இந்த லோகத்தையும் எம்பெருமானே மகிழ்கின்றாய் என்று அப்படி வெங்கடேசாவதாரையும் அப்படின்னு சொன்ன ரீதியிலே அவள் இதர சம்பிரதாயங்கள் நிரசனம் செய்து நம் சம்பிரதாயத்தை தழைத்தோங்கச் செய்தார். இப்படியானது எம்பெருமானுடைய சௌசீல்யாதி குணங்கள் இருக்க அதை உலகுக்கு எடுத்து அளிக்கின்றாய். எம்பெருமான் இப்படிப்பட்டவன தயாசதத்தி மூலமாக சுவாமி தேசிகன் காட்டுறார். ஒரு குணம் எடுத்துட்டே தயை என்ற குணத்தை எடுத்துட்டு அதையே தேவியாக பாவித்து நமக்கெல்லாம் பல ரசங்களுடனே
சாரங்கள் அடங்கிய ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாரதமமாக நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுற இந்த ஸ்லோகத்தின் மூலமாக. அதனால் இந்த ஸ்லோகத்திலே திரண்ட கருத்து என்னன்னா, ஒரு மேகம் எப்படி உள்வாங்கி சமுத்திர தீர்த்தத்தை உள்வாங்கி மழையாக அனைவருக்கும் பொழியுமோ, அதை போல சீனிவாசனாகிய சமுத்திரத்திலே இந்த குணங்களையெல்லாம் உள்வாங்கி எல்லோருக்கும் நல்ல குணமாக அனுகிரகிக்க வேண்டும் என்பதான தயையாய் தேவியினுடைய திருவுள்ள கருத்தாக இருக்குன்னு சுவாமி தேசிகன் இந்த 45வது பாசுரத்திலே நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி பூர்த்தி பண்ணுறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.